அவர் ஒரு தலைவரா இருக்கும்போது தான் முடிஞ்சது. அதுக்கு ஒன்னா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா? நடிகர் சங்கத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் முன்னாள் ஆக்ட்ரஸான தேவயானி அவர்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம கேப்டனுக்காக நடந்த ஒரு ஷோவில் 2-3 விஷயம் பேசியிருக்காங்க. அவங்க எப்படி என்ன பேசினாங்கன்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ தேவயானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்கில் வார்க்காக ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஷோ மதுரையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரே ட்ரெயினில் சென்னை டு மதுரை அண்ட் அகெயின் மதுரை டு சென்னை வர மாதிரி இருந்தது. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒன்றா சேர்க்கறது வந்து அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. ஸோ அதை நம்ம கேப்டன் தலைவராக இருந்ததுனால தான் இது பண்ண முடிஞ்சுதுன்ட்டு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்னு நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றதுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே ட்ரெயின்ல நாங்க டிராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகைன். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்க அதை கொடுத்திருந்தோம். அது அவர் ஒரு தலைவரா இருக்கிறதுனால தான் நடந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் மலேசியாலையும் ஒரு ஷோ நடந்தது. ஸோ கேப்டனே எல்லா ஆர்டிஸ்டோட டேட்ஸ் எல்லாமே வாங்கி செக் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்று சேர்த்தாரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுறதுனா அது இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் மலேசியால ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்க இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது அவரால் தான் முடிஞ்சது. அப்புறம் தேவேன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டனோட ஓன் ப்ரொடக்ஷனில் நான் 2 படம் நடிச்சிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறவருக்கும் அவர் என்னென்ன நல்லது பண்ணணுமோ எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆத்மா சாந்தி அடிக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவரோட சொந்த கம்பெனில கேப்டன் சின்னை கிரியேஷன்ஸ்ல 2 ஃபிலிம்ஸ் பண்றது பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் எப்பவுமே நம்ம எல்லாரோட மனசுல இருப்பாரு. கண்டிப்பா இருந்துட்டு தான் இருப்பாரு. அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இடத்தை அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு.